நான் 5 ஆண்டு காலம் அமைச்சராக நான் டெல்லியிலே பணியாற்றினேன். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் என்னுடைய நிலைப்பாட்டில் நான் மாறியது கிடையாது. ஒரு புகையிலை சம்பந்தமாக சிகரெட் பீடிலாம் ஒழிக்கணும், இந்தியாவில் ஒழிக்கணும், இளைஞர்கள்லாம் காப்பாற்றணும்னு எனக்கு துபாக்கோ லாபியத்தார்கள் பல எதிர்ப்புகள் வந்தது. அதை மீறி கடுமையாக சட்டங்கள் கொண்டு வந்து மக்களை காப்பாற்றுகிறது. இன்று மதுவை எப்படி ஒழிக்கணும், ஏன்னா அதுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன உணவு பிரச்சனைகள் இருக்கு. அதோட நான் போக விரும்பல. அந்த அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறது. என்னால விவசாயிகளை நான் இன்னைக்கு சூழல பார்த்தா விவசாயிகளை காப்பாற்ற முடியும்னு நான் சொல்ற அளவுக்கு வந்து, ஏன்னா அவ்வளவு மோசமான விவசாயிகள் இன்னைக்கு கடந்த 3 ஆண்டுகளில் 1500 விவசாயிகள் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்பு நடந்தது கிடையாது. ஏதோ அங்கங்க ஏதோ ஒன்று இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் 400 பேர் தற்கொலை செய்திருக்காங்க. மகாராஷ்டிரால பார்த்தோம், விதர்பால பார்த்தோம், ஆந்திரால பார்த்தோம், தமிழ்நாட்டில் அதிகமா பார்த்துருக்கோம். விவசாய நிலமும் கிடையாது, எல்லாம் பிளாட் போட்டு வச்சுட்டாங்க. விவசாயிகளுக்கு எந்த ஒரு ஊக்குவிப்பது எதுவுமே கிடையாது. ஆக இந்த நேரத்தில் விவசாயிகளை முன்னிலைப்படுத்திய விவசாயிகள் வந்து பார்த்தா 66% தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி ஜிடிஎஸ்பி சொல்றது. ஜிடிஎஸ்பியில பாத்தீங்கன்னா அது 7 விழுக்காடு தான் விவசாயத்தை சார்ந்தது இருக்கிறது. அப்போ இது மிக ஒரு மோசமான ஒரு சூழல் வந்துட்டு இருக்கிறது. இதுக்கு நான் சொல்ற இந்த ஒப்பந்த திட்டங்கள்னா சுலபமா நிறைவேற்றக்கூடியது. இன்னொன்று நான் சொல்ல செய்தி, என்னால வாக்குறுதிகளை என்னால நிறைவேற்ற முடியவில்லை. இது நான் கொடுத்தது இது எங்களுடைய தேர்தல் அறிக்கை. இது நான் அரசியல் விரும்பலானாலும் இது சொல்லலாம், என்னுடைய கடமை. இது என்ன, இதுல விவசாயத்திற்கு மிக முக்கியமான வாக்குறுதிகளை நான் கொடுத்துட்டு இருக்கோம். இது தேர்தல் அறிக்கை, வரைவு தேர்தல் அறிக்கை. நான் சொல்லியிருக்கேன், இது தேர்தல் அறிக்கை 2 வருஷத்துல நான் பதவியை விட வேண்டும். பதவியில நான் நீடிக்க மாட்டேன். தக்க வச்சு பதவியில நான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு செய்யணும். விவசாய பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கும் தெரியும், டெல்லியில நீங்க எல்லாம் வந்தீங்க, வந்துட்டு பல போராட்டங்கள். இங்க இருக்கிற இவ்வளவு காலம் 50 வருஷம் என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுவாங்க, டெல்லிக்கு எழுதுவாங்க, சட்டசபையில் ஒரு தீர்மானம் போடுவாங்க, அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இயல்பான வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா இது வேறுபட்ட விதமான நம்ம கையாள வேண்டும். விவசாயிகளுக்கு இங்கே நாங்க 7 வருஷமா விவசாயத்திற்கு தனியாக பட்ஜெட்டை போட வேண்டும் என்று வரைவு நிதிநிலை அறிக்கை, டிராப்ட் பட்ஜெட் ஃபார் அக்ரிகல்ச்சர் 7 வருஷமா நாங்க போட்டு போறோம். ஆட்சிக்கு வரலனாலும் நாங்க தொடர்ந்து 7 வருஷமா போட்டு போறோம். 14 வருஷமா நாங்க டிராப்ட் பட்ஜெட்டை போடுறோம். அதுல 7 வருஷம் விவசாயத்துக்கு தனி பட்ஜெட். இது இந்தியாவில் எங்கேயும் எந்த நாட்டில் எந்த மாநிலத்தையும் வரல. அந்த அளவுக்கு வேற யாரும் இங்க சொல்றதும் கிடையாது, செய்ய போறதும் கிடையாது. அவ்வளவு விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தனி பட்ஜெட்டை போடணும். அந்த பட்ஜெட்டை நான் எப்படி போடுவேன், முதலமைச்சராக எப்படி போடுவேன்னா உங்களை எல்லாரையும் கூப்பிடுவேன். தமிழ்நாட்டில் அத்துறை விவசாய சங்கங்களை கூப்பிட்டு 2 நாள் நீங்க உட்கார்ந்து பேசுங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்து பேசுங்க. 2 நாள் இறுதியில எனக்கு உங்களுடைய கோரிக்கைகளை கொடுங்க. அந்த கோரிக்கைகள் தான் பட்ஜெட். நான் கையெழுத்து போட்டு தான் பட்ஜெட் சொல்ல போறோம். இது ஐஏஎஸ் ஆபிசரோ ஐபிஎஸ் ஆபிசர் தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அவங்களோட அதிகமா உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்க யதார்த்த நிலைமை உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு புரியுது. இது நான் வெறும் பேச்சுக்கு நான் சொல்ல நிச்சயமா நான் செய்வேன். இன்றைய சூழல் அதெல்லாம் தேவைப்படும். ஏன்னா இன்னைக்கு இருக்கின்றவர்கள்லாம் ஆட்சியில் இருக்கிறவர்கள், ஆட்சியில் இருந்தவர்கள்லாம் விவசாயிகளை பத்தி தெரியாது, விவசாயத்தை பத்தி தெரியாது, எதுவும் தெரியாது. அதெல்லாம் நான் போக விரும்பல. ஆனாலும் இன்றைக்கு இதுதான் தேவை. தனி பட்ஜெட்டை போடணும். விவசாயிகளுக்கு லாபகார தொழிலாக மாற்றணும். விவசாயம் தான் நஷ்டம். நீங்க ஒரு உதாரணம் சொல்ற கரும்பு. இன்னைக்கு கரும்புக்கு மொத்தம் எப்படி மொத்த செலவு வந்து 2200 ரூபாய் வருது. கிடைக்கிறது எவ்வளவு இருக்கு, 2150 ரூபாய். இப்போ 250 ஏற்றிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா உங்க செலவுல 2200 ரூபாய். நம்ம என்ன செய்ய போறோம், 2200 ரூபாய் பிளஸ் 50%. எல்லாம் கரும்பு மட்டும் கிடையாது, நெல்லுக்குல இருந்து சரி எல்லாருக்கும் எவ்வளவு செலவு பண்றீங்க கூட 50%. கரும்புக்கு 370 ரூபாய் டிரான்ஸ்போர்ட், அது 3500 ரூபாய் மொத்தம் வருது. 4000 ரூபாய் சொல்லிருக்கோம், 3500 ரூபாய் முதல் கட்டத்துல சுலபமா கொடுத்துட்டு போகலாம். ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. கரும்பு ஆலையில் எத்தனை நாள் ஃபிட் பண்ணலாம். அதனால அவங்களுக்கும் லாபம் வருதில்லை. பல நாடுகள், பிரேசில் நாடுலாம் இருக்காங்க, எவ்வளவு எத்தனை நாள் அதிகமா பிரேசில் நாட்டில் செஞ்சுட்டு இருக்காங்க. இது பல உதாரணங்கள் வீடு பயந்து இருக்கு, உதாரணங்கள்லாம் இருக்குது. கியூபால இருக்கு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு உதாரணம். நெல் குவிண்டால், ஒரு குவிண்டால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உற்பத்தி செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா 1400 ரூபாய்.
பிளஸ் நாங்க சொல்றது பிளஸ் 50% எவ்வளவு 2200 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல் கொடுக்கணும். அது போய் நெல் மட்டும்தான் மத்திய அரசுல அவங்க என்ன வச்சிருக்காங்க. இப்ப மரவள்ளி போயிட்டு இருக்கு. மரவள்ளி என் தொகுதி தருமபுரியில இருக்கு. சேலம் தருமபுரியில பார்த்தா மரவள்ளிலாம் ஒரே ஒண்ணுமே இல்லாம அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டு. ஆனா அந்த விலை நிர்ணயம் கிடையாது. அதுக்கு வேற எதுக்கும் மஞ்சள் விலை நிர்ணயம் கிடையாது. அப்பப்ப அந்த கொப்பரை தேங்காய் கிடையாது. இதெல்லாம் அந்தந்த சீசன்ல தான் அந்த சீசன்ல வியாபாரிகள் இடையில வியாபாரிகள் தான் எல்லாம் விவசாயிகள் உழைச்சிட்டு இருக்கு ஒண்ணு கிடையாது. இதெல்லாம் நான் சொல்றது ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு வந்து லாபகார தொழிலா மாறும். அதுக்கப்புறம் இந்த பகுதியில பிரச்சனைகள்லாம் காலங்காலமா அது தீராத பிரச்சனைகள். என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும்? காவேரி பிரச்சனை. மேகதாதுல இப்ப புதுசா அளவுக்கு பிரச்சனை கிளம்பி இருக்கு. இங்க வந்து இந்த மீத்தேன் எரிவாயு திட்டம், அதுக்கப்புறம் ஷேல் கேஸ் ஒண்ணு, அது ONGC ஆயில் இந்தியா கார்பரேஷன், அது புதுசா நம்ம எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாதாரண பிரச்சனை கிடையாது. இந்த பூமியை இந்த மண்ணை அடுத்த 1000 வருஷம் நம்ம வருங்கால சந்ததியினரெல்லாம் வந்து அனுபவிக்கணும். இப்படியே இருக்கிற மண்ணு இதுல யாரும் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம சுயநலத்துக்காக குறைஞ்சி விட்டுட்டு நம்ம நான் சும்மா இருக்க முடியாது, என்னால சும்மா இருக்கும், நம்மளால சும்மா இருக்க சும்மா இருக்க போறதும் கிடையாது. இதுல எந்த ஷேல் கேஸும் சரி, எந்த மீத்தேன் எரிவாயு திட்டமும் ஒரு பைப் இதுக்கு அப்புறம் யாரும் போட முடியாது. அதுக்கப்புறம் என்ன வேலை அடுத்து நம்ம போயிடும். அதெல்லாம் நம்ம பேசி பிரயோஜனம் கிடையாது. அது நம்ம செயல்பாடு நம்ம காமிச்சுப்போம். அதனால இது வந்து இது நம்மளுடைய வாழ்வாதாரம். இது சம்பந்தமா நானும் டெல்லியில என்ன நான் எம்பியா இருக்கிறேன். டெல்லியில பிரதமரை நான் சந்திச்சிருக்கேன், சுஷ்மா ஸ்வராஜ் சந்திச்சிருக்கிறேன், பிரச்சனைகள். அப்புறம் நம்ம உமா பாரதி நான் 3 முறை சந்திச்சிருக்கிறேன். அந்த அம்மா சந்திச்சுட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க, எனக்கு கடிதம் எழுதி சொல்லி லெட்டர் எழுதிருக்கேன். மேகதாடு அணை என் லெட்டருக்கு பதில் எழுதிருக்காங்க. தமிழ்நாடு அனுமதி இல்லாம நாங்க கட்டவிட மாட்டோம், அது ஒரு சொல்லியிருக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல நான் பேசியிருக்கிறேன், சொன்னதா பேசியிருக்கிறேன். ஆனா இது தேவைன்னா நான் மொத்தம் பேசலாம் பார்த்தேன். ஒட்டுமொத்தமா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பல கூட சொல்லியிருக்கிறோம். அது நடக்க போறது கிடையாது. அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டிட்டு அனைத்து தலைவர்கள், அனைத்து எம்பிகள், அனைத்து எம்எல்ஏ டெல்லியில போய் ஒரு நாட்டி போய் பார்த்து போட்டோ எடுத்து பார்த்து அங்கே உட்காரு. நான் சொல்றேன், எனக்கு தமிழ்நாடு பிரச்சனை தீர்வுல நான் பிரதமர் வீட்டில் உட்காந்துருப்பேன், வெளியில உட்காந்துருப்பேன், தரையில உட்காந்துருப்பேன். கடிதம் எழுதுனேன், லெட்டர் எழுதுனேன், கடிதத்தில் தீர்மானம் போட்டேன். இது வந்து எடுக்கூட போதை இன்னும் அரசியல் பண்ணிட்டு போலாம். போட்டோ பேப்பர்ல செய்தி வரும், அப்படிலாம் இப்படி எல்லாம் நம்ம சில பட்டங்கள்லாம் எல்லாம் கொடுப்பாங்க. பட்டம் கொடுத்துட்டு வீட்டுல உட்கார்ந்து இருப்பாங்க. அதான் எல்லாம் பாத்துக்கலாம். அதுக்கு ஆஸ்பெக்ட் வரும். இப்ப இருக்கிற பிரச்சனைகள் விவசாயிகளுடைய அடிப்படை பிரச்சனை, அன்றாட பிரச்சனைகள். உரங்கள் இருக்கு, இப்போ யூரியா தவிர DAP பொட்டாசியம் எல்லாம் 3-4 மடங்கு வைத்துட்டாங்க. இல்ல ஒண்ணுமே இல்ல, முடியல. நவீன விவசாயம், மாடர்னைசேஷன். நான் இப்ப அமெரிக்கால பாத்திருக்கேன், ஐரோப்பிய ஆஸ்திரேலியால பாத்திருக்கேன். இப்படி மாடர்ன் அக்ரிகல்ச்சர் எப்படி செய்யணும். அமெரிக்கால இங்க நம்ம ஊர் சப்சிடி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அங்க அதிகமா சப்சிடி அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இது WTO பிரச்சனை நிறைய இருக்கு, உள்ள இருக்கிற இடம் இருக்காது. நான் பேசுறேன்னா நான் எனக்கு இன்னும் நான் வந்து வந்தது முழு பேச வைக்கணும், அதுக்காக வந்திருக்கேன் நான். ஏன்னா இது ஒரு தொடக்கத்துல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு சம்பந்தமா இங்க பேசி. ஏன்னா என்னோட உங்களுக்கு பல மடங்கு 100-1000 மடங்கு அதிகமா என்னோட பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். அது உங்களுடைய கருத்துக்கள் கேட்கணும்னு நான் இப்ப வந்திருக்கிறேன். நீர் பாசனம் நான் ஒரு உதாரணம் நான் சொல்லிட்டேன். அமைச்சராசப்போ ஒரு சர்க்குலர் போட்டாங்க. சர்க்குலர்ல மகாராஷ்டிரால 55,000 கோடி நீர் பாசன திட்டங்கள் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு போட்டாங்க. மத்திய பிரதேசத்துல வந்து பார்த்தா 45,000 கோடி, குஜராத்ல பாத்தீங்கன்னா 40,000 கோடி, ஆந்திராவில் பாத்தீங்கன்னா 48,000 கோடி போட்டுட்டாங்க. கர்நாடகால 30,000 கோடி, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 700 கோடி. அந்த 700 கோடியில எவ்வளவு முடிச்சிருக்கிறாங்க பார்த்தா 200 கோடி. எவ்வளவு 20-25 வருஷமா. அப்போ நீர்ப்பாசன ராஜசேகர் ரெட்டி கிட்டத்தட்ட 30,000 ஹெக்டரா இருந்தது, 35 லட்சம் ஹெக்டரா இருந்தது, 80 லட்சம் ஹெக்டரா வைத்திருக்கிறார் 5 வருஷத்துல. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 80,000 கோடி போட்டிருக்காரு. இதுல நாங்க தேர்தலுக்கு சொல்லியிருக்கோம், 5 வருஷத்துல 50,000 கோடி ரூபாய் இதுல நீர் பாசனத்துக்கு நாங்கள் முதலீடு செய்வோம். இது சத்தியம், இது உறுதி. இன்னைக்கு இருக்கிறது வந்து பார்த்தா 48 லட்சம் ஹெக்டர் இருக்கு. 1 கோடி ஹெக்டரா சாதாரண உயர்த்தலாம், சுலபமா முடியும். ஹெக்டர் இருக்கு விவசாய நிலம். அது பாசனம் பாத்தீங்கன்னா 33 லட்சம் ஹெக்டர் தான் ஆந்திராவுக்கு இருக்கு. மற்றெல்லாம் மானாவாரி இருக்கு. எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மழை வந்து 972 மில்லிமீட்டர் மழை இருக்கு, சராசரி மழை. ஆந்திராவில் எவ்வளவு தெரியுங்களா?
850 மில்லிமீட்டர் தான் ஆந்திராவில் இருக்கு. கர்நாடகாவில் கூர்கு பகுதி தவிர அங்க இருக்கிறது 800 மில்லிமீட்டர் தான். ஆனா இங்க நமக்கு கேரளாவில் நம்மளோட அதிகம் இருக்கு. இவங்க கிட்ட நம்ம சண்டை போட்டு இருக்கோம். இங்க தண்ணி இருக்கு, ஆனா நமக்கு அதை ஸ்டோர் பண்றதுக்கு இல்லை. ஏன்னா மன்னர் காலத்துல 42,000 ஏரி குளங்கள் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அது 38,000 குறைஞ்சு. மக்கள் ஆட்சி மன்னர் ஆட்சியில் 42,000, மக்கள் ஆட்சியில 38,000, 3,000 குறைஞ்சிருச்சு. முடிஞ்சு போச்சு. ஆக்கிரமிப்பு எல்லாம் போயிடுச்சு. வாரத்துக்கு வாரத்தூர் அன்னைக்கு மதுராவி ஏரி எடுத்து பார்த்தேன். எப்ப கடைசியா தூர் வாரினாலும் வெள்ளக்காரங்கள தூர் வாரிட்டாங்க. இது சம்பந்தமா அது அக்கறை கிடையாது. கணக்கு மட்டும் போயிட்டு இருப்பாங்க. இதான் செஞ்ச மழைக்கு ஏதோ போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இது நீர் பாசனத்துக்கு எங்கள தனி அமைச்சர்கள், நீர் பாசனம் தனி அமைச்சர், தோட்டக்கலை தனி அமைச்சர், விவசாயத்துக்கு 3 அமைச்சர்கள் நாங்க கொண்டு வர போறாங்க. அந்த அளவுக்கு விவசாயிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு. அது இல்லாம வேல்யூ அடிஷன் இருக்கு. வேல்யூ அடிஷன் தான் இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்றது மாதிரி இதுல போட்டு உருளைக்கிழங்கு 1 கிலோ ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு. ஆனா உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஆக்குறதுன்னா 600 ரூபாய் 700 ரூபாய் விற்கலாம். மதிப்பு கூட்டுதல் சொல்லுது, வேல்யூ அடிஷன் சொல்றது. இதெல்லாம் இது செய்யறது. இது கொண்டு ஒரு விவசாயிகள் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம கூடுதலா அப்புறம் நம்ம ஒரு குழு பதனம் அங்க நிறைய கோல்ட் ஸ்டோரேஜ். இன்னைக்கு உலகத்திலே தமிழ்நாடு இந்தியாவில தான் அதிகமா விவசாய உற்பத்தி நடக்குது. பழங்கள் இருக்கு, காய்கறிகள். ஆனா ஏற்றுமதி பார்த்தா 2% தான். உலகத்துல அதிகமா பால் உற்பத்தி இந்தியாவில நடக்குது. ஆனா உலக அளவில் அந்த பால் இருக்க குவாலிட்டி தரமான பால் பாத்தீங்கன்னா 0.1%. ஏன்னா அந்த பால்ல அந்த மைக்ரோப்ஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அந்த பால்ல மைக்ரோப்ஸ் பாத்தீங்கன்னா இங்க 5,000 ppm சொல்றது மைக்ரோப்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். நம்ம ஊர்ல பார்த்தா 5 லட்சம் ppm இருக்கு மைக்ரோப்ஸ். இது தவிர்க்கலாம். இதெல்லாம் நிறைய செய்திகளா இருக்கு. இதெல்லாம் நிறைய நமக்கு கொண்டு வரலாம். டெக்னாலஜி இருக்கு. நம்ம புதுசா இங்கிலீஷ் சொல்லுவாங்க புதுசா தங்கத்தை கண்டுபிடிக்க வேண்டாம். இருக்கிற வச்சிருக்கலாம். அது நம்ம டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள் எல்லாம் இருக்கு. அதை கொண்டு வரணும். இயற்கை விவசாயம் மத்திய பிரதேசத்தில் செய்ய முடியாது, தமிழ்நாடு செய்ய முடியாது. மத்திய பிரதேசம் 14% இருக்கு, இன்னைக்கு 27% இருக்கு இயற்கை விவசாயம். ஆர்கானிக் நம்மாழ்வார் அவர் உயிரே கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம தீர்மானம் போட்டிருக்கோம். நம்மாழ்வாருக்கும் நம்ம நாராயணசாமி நாயுடுக்கும் 2 பேரும் செலவு வைக்கணும். செலவு இல்லை. நம்ம யாருக்கும் செலவு வச்சிருக்கு. என்னமோ பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எவ்வளோ இன்னைக்கு இந்த மக்களுக்காக உழைச்சவங்க இருக்கலாம். இது நாங்க உறுதியா நாங்க செலவைப்போம். செலவு வச்சா பிரச்சனை கிடையாது. அது மறந்து போறோம் நம்ம அதுக்கப்புறம். ஆனா அவங்களுடைய கொள்கைகளை நம்ம பின்பற்றணும். அது முடியும், நிச்சயமா முடியும். மனம் இருக்கணும் அதுக்கெல்லாம். இதெல்லாம் சின்ன சின்ன. இன்னொன்று 100 நாள் வேலை எடுத்திருக்காங்க. 100 நாள் வேலை எடுத்ததுனால மிகப்பெரிய பாதிப்பு விவசாயத்துக்கு தான். என்னுடைய கணக்கு எப்படின்னா இப்ப 182 ரூபாய் மாநில அரசு மத்திய அரசு கொடுக்குது. மாநில அரசு 100 ரூபாய் கொடுப்போம். விவசாயத்துக்கு 50 ரூபாய் வாங்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய் 350 ரூபாய். இது விவசாயத்துக்கு பயன்படுது. இது சொன்னா சுலபமா விவசாயம் மகிழ்ச்சியா இருக்கும், வேலையும் நடக்கும், உற்பத்தியும் இருக்கும். இன்னைக்கு 100 நாள் வேலை இருக்கிறதுக்கு எந்த உற்பத்தி 45,000 கோடி வருஷத்துக்கு போயிட்டு இருக்கு. எங்கேயோ காலையில கதை பேசி போறாங்க. ஆனாலும் உற்பத்தி வேணும், ப்ரொடக்டிவிட்டி வேணும், நமக்கு நாட்டுக்கு வேணும். இதெல்லாம் நிச்சயமா சண்டை போட்டு இதெல்லாம் செய்ய முடியும். மத்திய அரசு கொண்டு வர முடியும். விலை நிர்ணயம் மதத்தெல்லாம் இல்லை. மரவழி கிடையாது, மண்வெளி கிடையாது, கொப்பரை தாங்காய் கிடையாது, தேயிலை கிடையாது, எதுவும் கிடையாது. சீசன் அந்த மாதிரி வியாபாரிக்கு அந்த மாதிரி அதெல்லாம் பதிவு. இதெல்லாம் நிச்சயமாக நல்ல தீர்வு, நல்ல விளைவு எல்லாம் வரும். எனக்கு தெரிஞ்சது இன்னும் நேரம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு வேண்டிய கோரிக்கை, உங்களோட பிரச்சனைகள் நிச்சயமா நீங்க சொல்லுங்க. உறுதியாக இதை இந்த ஒப்பந்தம் நம்ம போடுற ஒப்பந்தம் நான் கையெழுத்து போடுறது இது நீங்க இதுல ஏற்று நினைச்சுக்காது, தயவுசெய்து நினைச்சுக்காதீங்க. இது மனத்தால நான் போறேன். நான் இதுல சொல்றது 2 வருஷத்துக்குள்ள இதை நான் நிறைவேற்றுவேன். 2 வருஷத்துக்கு நான் நிறைவேற்றுவேன். நான் அப்படி நிறைவேற்றலாம் நான் பதவியை விலகுவேன். இது நான் எல்லாருக்கும் நான் சொல்லி பாருங்க. என்னால 2 வருஷத்துல முடியும். இவங்களால 50 வருஷத்துல முடியாது. என்னால 2 வருஷத்துல உறுதியா முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம விவசாயத்தை பார்த்தா 2012 2014 இந்த ஆண்டுல விவசாயம் -12.1% மைனஸ்ல போயிட்டு மைனஸ்ல போறதுன்னா எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நடந்துச்சு. இதை பத்தி யாருக்காக ஏன்னா இங்க ஒரு செக்ரட்டரி யாருன்னு பார்த்தா ஒரு ஐஏஎஸ் செக்ரட்டரி விவசாயத்துக்கு, அப்புறம் பிடபிள்யூடிக்கு, மின்சாரத்துக்கு
3 வரைக்கும் ஒரு ஐஏஎஸ் இன்சார்ஜ். அப்புறம் விவசாயம் தெரியாம ஒரு செக்ரட்டரி, அவருக்கு விவசாயம் என்னன்னே தெரியாது, அவர் ஒரு செக்ரட்டரி போட்டா என்ன நடக்கும்? மந்திரி. அதனால இதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. யதார்த்தமான இன்னைக்கு சூழல் இருக்கு, யதார்த்தமான பிரச்சனைகளா இருக்கு. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கோரிக்கைகள் தான் நீங்க சொல்லுங்க. நேரம் இன்மை காரணத்தால கொஞ்சம் சுருக்கமா நீங்க சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எங்க ஒப்பந்தம் உங்ககிட்ட இருக்க போது, ஒவ்வொருத்தையும் நீங்க இருக்கு காப்பி இருக்க போது. நாளைக்கு யார் வேணா எங்ககிட்ட கேட்கலாம், வந்து ஒப்பந்தம் போட்டு என்ன ஆச்சு தைரியமா நீங்க கேட்கலாம். இது வசனம் கிடையாது. கையெழுத்து போட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு நிறைவேற்றுவேன் என்று அந்த கையெழுத்து போட்டு நான் கொடுக்குறேன். அதனால இது சம்பந்தமாக இப்போ நீங்க உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய கருத்துகள், உங்களுடைய குறைகள், பிரச்சனைகள்லாம் சுருக்கமா நீங்க அவசியம் நீங்க சொல்ல வேண்டும் என்று அமர்கின்றேன். ஆட்சியில் நாங்கள் செய்வோம். கடந்த 7 ஆண்டு காலமாக வரைவு நிதிநிலை அறிக்கை, விவசாயத்திற்கு தனியாக ஒரு நிதிநிலை அறிக்கை நாங்கள் போட்டு வருகின்றோம். இந்தியாவிலே வேற எந்த கட்சியும் செய்யாது. அது மட்டுமல்ல, இந்த ஒப்பந்தத்தில் காவேரி பிரச்சனை, மேகதாடு பிரச்சனை, விலை நிர்ணயம், விவசாயிகளுடைய உற்பத்தி அது எவ்வளவு இருக்கிறதோ அதன் மேல் 50 விழுக்காடு கூடுதலாக செய்து விவசாயம் ஒரு லாபகார்த்த ஒரு தொழிலாக மாற்ற நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கின்றோம். மண்ணை பற்றி, விலை நிர்ணயத்தை பற்றி, விவசாயிகளுக்கு ஓய்வூதியத்தை பற்றி, ஃபார்மர்ஸ் இன்கம் கமிஷன், சுவாமிநாதன் குழு பரிந்துரை, இதையெல்லாம் ஏற்று ஒவ்வொரு விளைச்சலுக்கும் விலை நிர்ணயம். இப்போ பார்த்தா நெல்லுக்கும் கரும்புக்கும் மட்டும்தான் எம்எஸ்பி இருக்கு. இப்போ கடலை, மணிலா, மஞ்சள், மரவள்ளி, தேங்காய், கொப்பரை, தேயிலை இதற்கெல்லாம் எதுவும் இல்லை. இதற்கெல்லாம் நிச்சயமாக கொண்டு வருவோம். அது மட்டுமல்ல, விவசாயத்துறையில் 3 அமைச்சர்களை நியமனம் செய்வோம். அதற்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவசியம் விவசாயம் தெரிந்திருக்க வேண்டும். அமைச்சர் ஒரு அடிப்படை விவசாயியாக இருக்க வேண்டும். இது எங்க ஆட்சியில் நடக்கும். இன்னொன்று, நீர் திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்கள், இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க இருக்கின்ற அடுத்த 5 ஆண்டு காலத்தில் குறைந்தது 50,000 கோடி ரூபாய் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்து நடைமுறைப்படுத்துவோம். இன்று 48 லட்சம் ஹெக்டேர் தமிழ்நாட்டில் உள்ள விவசாய நிலம், இது 1 கோடி ஹெக்டேராக உயர்த்த நிச்சயமாக எங்களால் முடியும். நதிநீர் இணைப்பு, நீர் ஆதாரங்களை பாதுகாத்தல், 42,000 ஏரி குளங்கள் இருந்தது, இன்று சூழல் 37,000 தான் இருக்கிறது. இதற்கு கடுமையான சட்டங்களை கொண்டு வருவோம். ஆக்கிரமிப்புகளை மீண்டும் எடுத்து வரத்து காவாய், வடிகால், தூர்ந்து போன அத்துணை ஏரி குளங்களையும் தூர்வாருவோம். பல நல்ல யோசனைகள் விவசாய சங்கத்தின் சார்பிலே சொன்னார்கள். அத்தனையும் மிக முக்கியமான யோசனைகள். அதை உறுதியாக நாங்கள் பின்பற்றுவோம். ஆண்டுதோறும் பட்ஜெட்டிற்கு முன்பு அத்துணை விவசாய சங்கங்களை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் பிறகுதான் விவசாய பட்ஜெட்டை நாங்கள் தாக்கல் செய்வோம், நாங்கள் போடுவோம். ஒவ்வொரு மாதமும் அனைத்து விவசாயிகளும் அழைத்து, சங்கங்களை அழைத்து முதலமைச்சர் பேசுவோம். இது உறுதியாக நாங்கள் செய்வோம்.
இது மட்டுமில்ல, அத்துணை ஆறு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆறுகளில் ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தடுப்பணைகளை நாங்கள் கட்டுவோம். இது 5 அடியா இருக்கலாம், 10 அடியா இருக்கலாம், 50 அடியோட உயரமா இருக்கலாம். இதற்கு தனியாக ஒரு அமைச்சரை, ஏன்னா இது வந்து லாங் டேர்ம் பிளான், 20 இயர்ஸ் பிளான். இதெல்லாம் இது எத்தனை 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நம் வருங்கால சந்ததியினருக்கு இது போய் சேரும். ஏன்னா 2006 2007 கிட்டத்தட்ட 110 டிஎம்சி தண்ணீர் வந்து கடலுக்கு போயிருக்கு, வீணா போயிருக்கு. நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம், காவிரியில போயிருக்கு, காவிரியில மட்டும் போயிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆறு தாமிரபரணி, இங்கேயே தொடங்கி இங்கேயே நமக்கு அது வற்றாத ஜீவ நதி. அது இது கடல்ல கலந்துட்டு வீணா கலந்துட்டு போயிட்டு இருக்கு. சுத்தி பக்கத்துல வறட்சி எல்லாம் இருக்கு, வெள்ளம் வருது, வறட்சி. இப்ப பார்த்தா வெள்ளம். இதெல்லாம் நாம் பாதுகாத்து அது பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நினைப்புலாம் இருக்கு, எவ்வளவு இணைப்புகள். காவிரி வெள்ளம்னா பாலாத்துல காஞ்சி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இணைப்பு திட்டங்கள்லாம், பல திட்டங்கள் ஆண்டுதோறும் இருக்கு. திட்டங்கள் எல்லாம் இருக்கு, அதை நடைமுறையில் இல்ல. இவ்வளவு காலமாக ஆட்சியாளர்கள் வெறும் வசனம் மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், விவசாயிகளுக்கு எதுவும் செய்யவில்லை. விவசாயிகள் இதுவரை கடந்த 3 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டில் மட்டும் 1500 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் அவருடைய கடன் தொல்லையால். நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் தவணையாக விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன்களை ரத்து செய்வோம். அதன் பிறகு நல்ல வகையிலே அந்த கடனை திருப்பி செலுத்தினால் அந்த வட்டியையும் ரத்து செய்வோம். இது போன்று விவசாயம், ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 66 விழுக்காடு தொழில்னு பாத்தீங்கன்னா விவசாயம் தான். ஆனா அதுக்கு தமிழ்நாட்டோட ஜிடிஎஸ்பி, கிராஸ் டொமஸ்டிக் ஸ்டேட் ப்ரொடியூஸ் சொல்லுறது, இதுல வெறும் 7 விழுக்காடு தான் வருது, விவசாயம் மூலமாக வருது. இதையெல்லாம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எங்களால் உருவாக்க முடியும். அவ்வளோ நமக்கு பொருள் இருக்கு, விளைச்சல்லாம் இருக்கு. இதற்கு பதப்படுத்துவது, பாதுகாப்பது, எந்த அடிப்படை வசதிகளும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, கோல்ட் ஸ்டோரேஜ் கிடையாது. அதற்கு வேல்யூ அடிஷன், மதிப்பு கூட்டல் செய்கின்ற அந்த வசதிகள் தமிழ்நாட்டிலே இல்லை. தனியார் கம்பெனிகள் ஒரு சில பேர் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம விவசாயிகள் வந்து அடிமைகளாக இருக்க வேண்டும். ஆக இவ்வளவு காலமா தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தவர்கள் யாரும் விவசாயத்திலோ விவசாய குடும்பத்திலோ விவசாயத்தை பற்றி இல்லாதவர்கள் தான் 50 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சி செய்தார்கள். நான் விவசாய குடும்பத்திலே பிறந்திருக்கின்றேன், விவசாயம் நன்கு தெரிந்தவன், விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கின்றவன். நிச்சயமாக விவசாயிகளை முன்னிலைப்படுத்தி என்னுடைய ஆட்சி நடக்கும். ஏன்னா அவருடைய கஷ்டங்களை புரிந்து, ஏன்னா எங்களுடைய கடந்த காலத்திலே எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாய பிரச்சனைகள் அத்துணையும் முதல் குரல் கொடுப்பது, முதல் போராட்டம் செய்வது நாங்கள் தான், மருத்துவர் ஐயா எங்கள் கட்சி தான். அதே போன்று இந்த பகுதியில் பிரச்சனைகள், மீத்தேன் எரிவாயு திட்டம், இது தொடர்ந்து வலியுறுத்திட்டு எதிர்த்து இருக்கோம். இது வந்து அடுத்த ஒரு சின்ன அந்த மீத்தேன் திட்டத்திலே ஒரு செயல் இந்த பகுதியிலே நடக்கக்கூடாது. நடந்தால் கடுமையான விளைவுகள் வரும். அது மட்டும் இல்ல, ஷேல் கேஸ் சொல்றது, அதுல அது ஓஎன்ஜிசிக்கும் ஆயில் இந்தியா கார்பரேஷனுக்கும் அது கொடுத்திருக்கிறாங்க, ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் மத்திய அரசு. இது சம்பந்தமாக இதை தொடர்ந்து இது வரவிடாமல், இது நிச்சயமா வரக்கூடாது, வரவிட மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு சோறு போடுகின்ற பூமி. இந்த நிலைமை தொடர்ந்தால் இன்னும் 15 ஆண்டுகளில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி, நெல்லுக்கு சோறுக்கும் இறக்குமதி செய்கின்ற சூழல் வரும். அதனால இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். இதை ஒருபொழுதும் இதை விடப்போவது கிடையாது. விளைநிலங்கள் எல்லாம் பிளாட்டுகளாக, மனைகளாக மாற்றிவிட்டார்கள். எங்கள் ஆட்சியிலே நஞ்சை நிலம், இதில் ஒரே ஒரு சென்ட் கூட அது பிளாட் ஆகவோ வீடாகவோ எந்த ஒரு கட்டிடம் அங்கு கட்டக்கூடாது, சட்டம் இருக்கு.
அதை கடைபிடிக்கவில்லை, நடைமுறையில் இல்லை. இதெல்லாம் நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும். இது நம்முடைய மிகப்பெரிய ஒரு சொத்து. இது ஏதோ ஃபேக்டரி இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது. இதுதான் நம்முடைய உண்மையான சொத்து. இது உலக அளவிலே அதிக விளைச்சல் இருக்கிறது இந்தியாவில் விவசாயம். அதை பதப்படுத்தி உலக சந்தையிலே நம்முடைய பங்கீடு 2 விழுக்காடு தான். அதே போன்று பால் உற்பத்தி உலக அளவிலே இந்தியாவில் தான் அதிகம். அதே நேரத்தில் உலக அளவிலே நம்முடைய ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா 0.1% தான் இருக்கு. இதற்கு நல்ல நவீனம் தேவை. நவீன விவசாயம் கருவிகள் எல்லாம் வெளிநாட்டெல்லாம் இருக்கு. அமெரிக்கா, ஐரோப்பியா, ஆஸ்திரேலியா இந்த நாடுகள் நான் போய் பார்த்திருக்கிறேன். அந்த நவீனங்கள்லாம் இங்க விவசாயத்திற்கு கொண்டு வர வேண்டும். அது இல்லாமல் இயற்கை விவசாயம், ஆர்கானிக் இயற்கை விவசாயம், நேச்சுரல், இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியமான விவசாயம். இதற்கு முன்னிலைப்படுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அது பூச்சி மருந்து போட்டு உரம் இது போட்டு ரசாயனம் போட்டு இன்னைக்கு அதிக மக்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு காரணம் இதுதான். மூளை வளர்ச்சி குறைச்சல், பல பிரச்சனைகள், மெடிக்கல் பிரச்சனைகள்லாம் இதுதான் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நம்ம தண்ணீர் குடிக்கிற நீர்லயும் ரசாயனம் கலந்துருக்கு, உணவுல ரசாயனம், எல்லாத்துலயும். இது இல்லாம அதுக்கு மேல கலப்படமும் இருக்கு. அதுக்கு மேல செயற்கையான மக்கள் செய்கின்ற கலப்படங்கள்லாம் இருக்கு. இது இந்த சந்திப்பு எனக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. பல விஷயங்கள், பல செய்திகள் இங்கே என்னுடைய நண்பர்கள், விவசாய அமைப்புகளை சார்ந்த சகோதரர்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். இதை அத்தனையும் உறுதியாக நாங்கள் கடைபிடிப்போம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதாரண வகையில் தீர்க்கின்ற பிரச்சனைகள் தான். இவ்வளவு காலமாக ஆட்சியாளர்கள் அதை கேட்க கூட கிடையாது. அதுக்கு முன்னுரிமை இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் இல்லை. ஆக இதெல்லாம் நிச்சயமாக சுலபமாக தீர்க்கக்கூடிய பிரச்சனை. இப்போ இந்த மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசமா நெல் எடுக்காம இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம். இது மழை நின்று போயிடுச்சு. மழையிலே எவ்வளவு பெரிய பிரச்சனை, மழையில எவ்வளவு பெரிய பாதிப்பு, எல்லாம் விளைஞ்சிடுச்சு. ஆனாலும் இப்ப எடுக்காம இருக்கிறது இது மிகப்பெரிய ஆட்சியாளர்கள் உடனடியாக நெல்லை ப்ரொக்யூர் செய்ய வேண்டும். இது உடனடியாக அவசியமாக இதை செய்ய வேண்டும். இந்த பகுதியில் இருக்கிற பல பிரச்சனைகள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். பாமாயில் பிரச்சனை பத்தி சொன்னாங்க. 7,500 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4,800 ரூபாய், 4,700 ரூபாய்க்கு அந்த மற்ற மாநிலங்கள்லாம் கூடுதலாக கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நஷ்டம் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிற மற்ற மாநிலங்கள்ல. இங்க அதை பத்தி யாருக்கும் எந்த கவலையும் எந்த இது இல்லைன்னு. இங்க வெள்ளத்துக்கு முக்கிய காரணம் கணக்குல மட்டும் தூர்வாரிட்டு இருக்காங்க. தூர்வாரி வருஷ கணக்குல இருக்கு. அது பல கொள்ளையடிச்சுக்கிட்டு மக்கள் சொத்தை, நம்மளுடைய வரி பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திட்டங்கள்லாம் கணக்குல மட்டும் காமிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாற்றங்கள் மக்கள் நிச்சயமாக கொண்டு வருவார்கள். வந்ததுன்னா எங்கள் ஆட்சியில நாங்கள் அத்தனையும் வெளிப்படையான நிர்வாகத்தை செய்வோம். டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒவ்வொன்றும் நீங்க இணையதளத்தில் என்ன நடக்குது, யார் எப்படி, எல்லாமே மக்கள் பார்த்துக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு கேள்விகள் கேட்கலாம். இந்த ஒப்பந்தத்தில் எங்கள் ஆட்சியில 2 ஆண்டு காலத்தில் இதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கின்ற ஒப்பந்தத்தில் அப்படி நிறைவேற்றவில்லை. எல்லாம் எங்க விவசாயிகள் என்னிடம் நிச்சயமாக அதை கேட்கலாம். என்னால முடியலன்னா அந்த ஒரு தேர்தல் அறிக்கை இருந்தது பாருங்க, புத்தகம் ஒன்று வச்சிருந்தேன். இந்த தேர்தல் அறிக்கை புத்தகம் கொடுங்க. இந்த தேர்தல் அறிக்கை இருக்கு. இதுல இன்னைக்கு ஒப்பந்தம் போட்டது எல்லாமே இதில் தேர்தல் அறிக்கையில இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. இதை உறுதியாக நிறைவேற்றுவோம். அப்படி நிறைவேற்ற என்னால முடியலன்னா நான் பதவியில் இருக்க போறது கிடையாது. பதவியை நான் தக்க வைக்கிறது போறது கிடையாது. என்னால முடியல, வேற யாரால முடியுதோ அவங்க நிச்சயமா பதவியில் அமர்த்தி வச்சுட்டு நான் போறேன் நான். ஆக இதெல்லாம் உறுதியாக நாம் செய்வோம், நாங்கள் செய்வோம் என்று உறுதிப்படுகிறோம். வேற என்ன? ஆமா, இதுதான் ஒப்பந்தம். இதுதான் ஒப்பந்தம் போட்டிருக்கேன். எல்லாம் கையெழுத்து போட்டிருக்கேன். நானும் கையெழுத்து போட்டிருக்கேன். இந்த காப்பி எல்லாத்துக்கும் அவங்க எல்லா விவசாய சங்கங்களும் ஒரு காப்பி நாங்கள் கொடுக்க போறோம். இது கொடுத்துட்டு அவங்க கிட்ட நான் இந்த நகல் இருக்க போகுது. அவங்க எப்போனா எங்களிடம் கேட்கலாம். இது என்ன நீங்க சொல்லியிருக்கீங்களே, ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்கீங்களே,
ஏன் செய்யல, இல்ல வேற எதாவது செய்யணும், இதெல்லாம் அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. நீங்க சொன்னீங்க அந்த 50 ஆண்டு காலத்துல திராவிட கட்சிகள் வந்து விவசாயத்தை அழிச்சிருச்சுங்க. ஆனா அவங்க தான் வந்து கடன் தள்ளுபடி பண்ணது நாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப விவசாயிகளுக்கு குறுவை சிறப்பு தொகுப்பு செஞ்சது நான் தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா அவங்களுடைய சாதனையா சொல்றாங்க. நீங்க எல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க விவசாயத்தை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களே. அதாவது இங்க விவசாய சங்கங்கள்லாம் இருக்கிறாங்க, இவங்களை வச்சு நான் அரசியல் பேச விரும்பல. நானு ஏன்னா நான் அரசியல் பேசினா நான் கடுமையா நான் பேசுவேன். 50 ஆண்டுகள் மக்களை சுரண்டி ஏமாத்தி, விவசாயிகளை ஏமாத்தி, விவசாயிகள் வாழ்க்கையை நாசப்படுத்தி, வசனம் பேசி, நடிச்சுக்கிட்டு, வேஷம் போட்டுக்கிட்டு, அடுக்குமொழிகளை பேசிக்கிட்டு மக்களை ஏமாத்தி வந்த ஆட்சிகள்லாம் போதும். இன்னைக்கு மாற்றம்னு மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. 2 பேருமே வேண்டாம், எங்களுக்கு புதுமையா வேண்டும், எங்களுக்கு மாற்றம் புதுமையா வித்தியாசமா வேணும்னு. அந்த மாற்றம், அந்த வித்தியாசம் எங்களால கொடுக்க முடியும். காவிரியில தண்ணி வராமலே காவிரி தாயின்னு பட்டம் கொடுத்தாங்க. இப்படிலாம் பலது செய்யாமலே நாங்க செஞ்சிருக்கிறோம் சொல்லிட்டு இருக்காங்க. கணக்குக்கு மட்டும் இது நடக்குது, இது வந்து கொடுத்திருக்கிறோம், அப்படி செஞ்சிருக்கிறோம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல அந்த திட்டங்களும் முழுமையா விவசாயிகளுக்கு போகல. இப்ப காப்பீடு இருக்கு, அந்த காப்பீடு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வெள்ளம் வந்துச்சு, அந்த பகுதியில 40 விழுக்காடு 50 விழுக்காடு எல்லாம் மொத்தமா பாதிப்பு இருந்தா நாங்க கொடுப்போம். அது யதார்த்தமே கிடையாது. அதுல வந்து ஒரு 10 விழுக்காடு பாதிப்புனா அப்ப அவங்களுக்கு பாதிப்பே கிடையாதா? அதான் இங்க தமிழ்நாட்டுல யாராவது ஒரு விவசாயி மகிழ்ச்சியா இருக்காங்க? ஒரே ஒரு விவசாயி நாங்க சந்தோஷமா இருக்கணும், லாபகாரமா தொழில் நடத்துறோம், யாராவது ஒரு விவசாயி சொல்லட்டும் பாருங்க. தமிழ்நாட்டு விவசாயத்தை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. வசனம் கேட்டா வசனத்தை பத்தி தெரியும், நடிப்பை பத்தி தெரியும், வேஷம் போடுறது தெரியும், அடுக்குமொழிகள் பேச தெரியும். விவசாயத்தை பத்தி அடிப்படை இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, மற்ற அரசியல் கட்சிகள் விவசாயத்தை பத்தி அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. இது நாங்க ஏதாவது இன்னைக்கு விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டை போடணும்னு சொல்ற ஒரே அமைப்பு நாங்கள் தான். இந்திய அளவுல யாரும் போடுறது கிடையாது. அந்த அளவுக்கு பட்ஜெட் மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கு 3 அமைச்சர்களை நியமனம் தனியாக, ஒன்னு தோட்டக்கலைக்கு, ஒன்னு விவசாயத்திற்கு, நீர்ப்பாசனத்திற்கு, தேவைப்பட்ட இன்னொரு 4 அமைச்சர்களோட நியமனம் செய்வோம். தடுப்பணைகளுக்கு தான் தேவைப்படுது. இல்ல அந்த அளவுக்கு இதெல்லாம் நிச்சயமாக எங்களால கொண்டு வர முடியும். இது இன்னைக்கு நாங்கள் ஒப்பந்தம் மட்டும்தான் இன்னைக்கு போட்டிருக்கோம். ஆனா விவசாயிகள் மத்தியில நாங்கள் ஆலோசனைகள் பல முறை நாங்கள் செஞ்சிருக்கிறோம், கூட்டங்கள்ல நடத்திருக்கிறோம், ஆலோசனை நடத்திருக்கிறோம். சென்னையில கூட கடந்த ஆண்டு நடந்திருக்கோம். தமிழ்நாட்டில் அத்துணை மாவட்டங்களுக்கும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஆலோசனை நடத்திட்டு வரோம். இது ஆலோசனை நடத்திய பிறகு இந்த ஒப்பந்தம், இது எனக்கும் விவசாய அமைப்புகளுக்கும் கான்ட்ராக்ட், ஒப்பந்தம், சோசியல் கான்ட்ராக்ட் இது நாங்கள் செஞ்சிருக்கோம். அதான் இதுல ஒப்பந்தத்துல முக்கியமானது பாத்தீங்கன்னா கிடங்கு வசதி. தமிழ்நாட்டுல பாசன வசதி பெற்ற நிலங்கள் வந்து இப்போ 48 லட்சம் இருக்கு. இதை வந்து 1 கோடி ஹெக்டராக உயர்த்துவது ஒன்று. காவிரியில மேலாண்மை வாரியம் அது அமைக்க வேண்டும். காவிரி நீர் ஒழுங்கு முறை குழு இது அவசியமா செய்யணும். இதான் இது வந்து 2007 இறுதி தீர்ப்பு வந்தது. 2013 வந்து கெசட் நோட்டிபிகேஷன், அதுக்கு என்னமோ பெருமை நாங்க தான் கொண்டு வந்தோம் சொன்னாங்க, ஒன்னும் ஆகல. அதுக்கு பிறகு புது ஆட்சி வந்தது. ஆட்சியில வந்து ஜூன் மாசம் சொன்னாங்க காவிரி மேலாண்மை ஆணையத்தை கொடுப்போம். இது சம்பந்தமா பிரதமரை நான் 3 முறை நான் சந்திச்சேன், உமா பாரதியை 3 முறை சந்திச்சேன், நாடாளுமன்றத்தில் நான் பேசினேன், போராட்டங்கள்லாம் நாங்க செஞ்சோம், அதுல செஞ்சிருக்கிறோம் நாங்க. ஆனாலும் இது வரல. இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் வந்ததுனாலே பிரச்சனைகள் யாரும் பிரச்சனை செய்யவும் முடியாது. அது கேரளாவோ தமிழ்நாடோ புதுவையோ கர்நாடகா யாரும் பிரச்சனை பண்ண முடியாது. அதனால தானே நடந்துட்டு இருக்கு பொதுவில். இதெல்லாம் இது அவசியம் செய்யணும். இல்ல வேளாண் துறைக்கு வந்து தனி நிதிநிலை அறிக்கை, தனி பட்ஜெட் வேளாண் துறைக்கு இது நாங்கள் போடுவோம். அதற்கு இல்லாம வேளாண்மை விவசாயிகளுக்கு அவங்களுக்கு தேவையான இலவச விதைகள், உரங்கள், கருவிகள், காப்பீடு இதெல்லாம் நாங்கள் இலவசமா தரப்போறோம். ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன், இலவசங்கள் யாருக்கும் கொடுக்க போறது கிடையாது. இலவசங்கள்னா தேவையில்லாத இலவசங்கள்,
பொருளா நான் கொடுக்க மாட்டேன். விவசாயிகளுக்கு மட்டும்தான் நான் பொருளா இலவசங்கள் கொடுக்க போறேன். மற்றவங்களுக்கு எல்லாம் நான் இலவசம் சேவையா கொடுக்க போறேன். கல்வி சேவையா இலவசமா கொடுக்க போறேன். சுகாதாரம் சேவையா இலவசமா நான் கொடுக்க போறேன். ஆக மற்ற இதுதான் விவசாயிகளுக்கு மட்டும்தான் பொருள் இது கொடுக்க போறோம் விவசாயிகளுக்கு. அது இல்லாம ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு டிராக்டர் இலவசமா நாங்க வாங்கிவிட போறோம். குறு சிறு விவசாயிகளுக்கு இலவசமாக 5 HP சோலார் மின் மோட்டார். ஏன்னா அரசாங்கத்தை நம்பி அவங்களே காலையில எழுந்தா நேரம் போலாம் மோட்டர் போட்டா. ஏன்னா தமிழ்நாட்டில் 365 நாள்ல 330 நாள் வெயில் இருக்கு. மீதி 35 நாளுக்கு தேவையில்லை. மழை நல்லா அவங்களுக்கு ஒன்றும் தேவைப்படாது. அதனால யாரையும் நம்பி இருக்க வேண்டாம். அவங்களே நேரம் எப்ப போறாங்களோ போட்டு நம்ம. ஏன்னா இன்னைக்கு ராத்திரில போய் பம்பு செட்ல உட்காந்துட்டு பாம்பு கடிச்சு இல்ல தேள் கடிச்சு இதெல்லாம் போயிட்டு எப்போ கரண்ட் வரும் அங்க போய் படுத்துட்டு இருக்காங்க விவசாயிகள்லாம். எப்போ வரும் வராதுன்னு அதுல ரொம்ப மோசமான சூழல்லாம் இருக்கு. அதுல இது நம்ம செய்ய போறோம். நம்ம இல்லாம 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுக்க போறோம். நம்ம இது இல்லாம நம்மளுடைய உரிமைகள் இருக்கு. முல்லை பெரியார் 142 அடியில 152 அடி அது உயர்த்த வேண்டும். ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கிறாங்க. இது நல்ல தரமா இருக்கு, எல்லாம் தாங்கும் சொல்லிட்டு வலிமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லாம நதிகளை இணைக்கின்ற திட்டங்கள் நம்ம முதல் தமிழ்நாடு நதிகளை இணைக்கணும். அதுக்கப்புறம் தேசிய நதிகள்லாம் அதை இணைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல இந்த மீத்தேன் எரிவாயு திட்டம் இது வரக்கூடாது. இதை வர விடமாட்டோம். ஷேல் கேஸ் அந்த திட்டமும் இந்த பகுதியில் வரக்கூடாது. இது வர விடமாட்டோம். இதை கடுமையாக நாங்கள் அதை எதிர்ப்போம். அது இல்லாம முக்கியமா சொல்றது விவசாயிகளுடைய விளைச்சலுக்கு விலை நிர்ணயம் செய்வோம். இப்போ உதாரணம் நம்ம கோவையில் இருக்கிற வேளாண் துறை பல்கலைக்கழகம் அவங்க ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதுல விவசாயி ஒரு கரும்பு விவசாயிகளுக்கு உற்பத்தி எவ்வளவு உற்பத்தி ஆகுதுன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க செலவுன்னு சொல்றது பாத்தீங்கன்னா 2200 ரூபாய். அது இல்லாம அது போக்குவரத்து 320 ரூபாய். இதுல கூடுதலாக 50 விழுக்காடு கொடுத்தா 3500 ரூபாய் ஒரு டன்னுக்கு வருது. அதுதான் நாங்க சொல்லியிருக்கிறோம். குறைந்தபட்சம் எங்களுடைய ஆட்சியில கரும்புக்கு 3500 ரூபாய் ஒரு டன்னுக்கு நாங்க கொடுப்போம். நெல்லு அது பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 1424 ரூபாய் வருது. இதுல 50 விழுக்காடு இதுல கூடுதலாக இது கொடுக்கணும்னா 2100 சில ரூபாய். 2000 ரவுண்ட் பண்ணணும்னா 2200 ரூபாய். இது ஒரு குவிண்டாலுக்கு நெல்லுக்கு நாங்க கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்கோம். இது பிறகு ஒவ்வொருக்கும் மஞ்சளுக்கும் சரி, கிழங்குக்கு சரி, தேயிலைக்கு எப்படியாவது குறைஞ்சது 15 ரூபாய் ஒரு கிலோ கொடுக்கணும் இருக்கு. இப்ப கிடைக்கிறது அவங்க 4 ரூபாய் 3 ரூபாய் 5 ரூபாய் ஐயா போறாங்க. தேங்காய் குப்பரைக்கு கொடுக்கணும். இதெல்லாம் நிச்சயமா ஒவ்வொருக்கும் விளைச்சலுக்கும் அவளுக்கு உழைப்புக்கு ஏற்ற நஷ்டம் வராம பாத்துக்கணும் விவசாயிகளுக்கு. இதெல்லாம் இங்கே நாங்க முடிவு செஞ்சிருக்கிறோம். நம்ம விவசாயிகளுக்கு சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள், ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் ஜோன்ஸ் அங்கங்க பகுதியில அங்கங்க என்னென்ன விளைச்சல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் 4 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலயும் வேளாண் பல்கலைக்கழகம் அங்க இப்ப கோவையில ஒண்ணு இருக்கு. அந்த பக்கம் மேற்கு பகுதியில, கிழக்கு பகுதியில, தெற்கு, வடக்கு, இன்னும் 3 பகுதியிலையும் நாங்க வேளாண் அங்க பல்கலைக்கழகங்களை அங்க தொடங்கி அவங்களுக்கு படிப்பு மட்டும் இல்ல பயிற்சி கொடுத்துட்டு இருப்போம். விஞ்ஞான ரீதியிலே அவங்க விவசாயத்தை நம்ம கொண்டு வரோம். சயின்டிபிக் அக்ரிகல்ச்சர் நம்ம கொண்டு வர போறோம். இதெல்லாம் நாங்க செய்ய போறோம். நாங்க டெல்டா பகுதியை, தஞ்சை டெல்டா, இந்த காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட ஒரு வேளாண் மண்டலமாக நாங்கள் அறிவிப்போம். ஏன்னா இது ரொம்ப நம்மளுடைய பொக்கிஷம். இது அந்த அளவுக்கு வேற யாருக்கும் இந்த அளவுக்கு ஒரு எந்த மாநிலத்திலும் இருக்காது. இந்த பொக்கிஷத்தை நமக்கு பாதுகாக்கணும். இதை பார்த்து இங்க திடீர்னு மீத்தேன் சொல்றாங்க, அது சொல்றாங்க, இது சொல்றாங்க. இதெல்லாம் நிச்சயமா உறுதியா விட போறது கிடையாது. இல்ல அது நாங்க செய்ய போறோம். நாங்க இன்றைக்கு தமிழக விவசாயிகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் விவாதம் செய்து ஆலோசனைகளை நடத்தி பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன தீர்வு என்று விரிவாக கிட்டத்தட்ட 70 விவசாய சங்கங்களுடன் இன்று ஆலோசனை நாங்கள் நடத்தினோம். இது
ஆலோசனை மட்டுமில்ல, இந்த ஆலோசனைகளுக்கு பிறகு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இந்த ஒப்பந்தம் எனக்கும், அதாவது அன்புமணி ராமதாசுக்கும், தமிழ்நாட்டில் உள்ள விவசாய சங்கங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம், சோஷியல் கான்ட்ராக்ட். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் நாங்கள் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளுக்குள் குறிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம், இந்த திட்டங்கள் எல்லாம் நாங்கள் கொண்டு வருவோம் என்று உறுதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற ஒப்பந்தங்கள் விவசாயிகள் மத்தியில், மீனவர்கள் மத்தியில், நெசவாளர்கள் மத்தியில், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் போன்ற இருக்கு. முதலாக விவசாயிகள் இந்த ஒப்பந்தம். விவசாயத்திற்கு தனியாக பட்ஜெட்டை, நிதிநிலை அறிக்கையை நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் செய்வோம்.